உள்ளம் கனிந்து உருகுபவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். நம்ம சாலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்கு 2 காலும் அடிபட்டு நடக்க முடியாம இழுத்துக்கிட்டே நடக்குது. அதை பார்த்த உடனே ஐயோ பாவமே அப்படின்னு மனசுக்குள்ள நமக்கு ஒரு இரக்க உணர்வு வரும். அதே மாதிரி சிக்னல்ல பச்சை குழந்தைய வச்சுட்டு வெயில்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு இரக்க உணர்வு வரும். ஆனா இது சாதாரண உருக்கம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஏன்னா அடிப்பட்ட நாயையோ பச்சை குழந்தையோ பார்க்கும்போது இரக்க உணர்வால வர்ற உருக்கம் இது. இந்த கருணை கொஞ்ச நேரத்துல போயிரும். நம்ம அடுத்து வேற வேலையை பார்க்க போகும்போது இந்த இதை நம்ம மறந்தே போயிடுவோம். ஆனா உள்ள கனிவு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, இறைவன் மேல நம்ம ஆத்மார்த்தமா பேரன்பு வைக்கும்போது நமக்குள்ள தானாகவே ஒரு இரக்க குணம் ஏற்பட்டு மனம் அன்பால உருகி நிற்குமாம். அப்படி உள்ளம் முழுசும் அன்பாக நிரம்பி வழியும் போது இறைவன் நம்ம உள்ளத்துக்குள்ள வந்து குடிகொள்வான். அப்படி இறைவன் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும். இப்படி உயிருக்குயிரா இறைவன் மீது பேரன்பு வைக்கும் போது மட்டும்தான் எப்போவுமே நம்ம அன்பால உள்ளம் கனிந்து உருகி நிற்போம். இப்படி இருக்கிறவங்க உள்ளத்துல இறைவன் அமுதமா இனிக்கிறான் அப்படிங்கறதான் மாணிக்க வாசகர் அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. ஓம் நம சிவாய.